தண்டக்காரன் படம் மக்களோட பேசுது. குறிப்பா பழங்குடி மக்களுடைய வாழ்வியலை சொல்ற படமா இருக்கு. பழங்குடியினர்களுடைய வாழ்க்கை முறை எப்படி இருக்கும், அவங்க எவ்வளவு காவல்துறை நெருக்கடி, வன அதிகாரிகளுடைய நெருக்கடிக்குள்ள எப்படி சிக்குன்றாங்க அப்படின்ற பத்தி ஒரு முழுமையான ஒரு வரலாற்றை ஆய்வு சொல்ற படமா இது இருக்கு. நான் பார்க்கிறேன். நக்சல்வாதிகள், புரட்சியாளர்கள் எப்படி உருவாகுறாங்க அப்படின்ட்டு அந்த படம் சொல்லுது. பழங்குடி மக்கள் மீது திணிக்கப்படுகின்ற சுரண்டல்கள், அவர்கள் மீது நடத்தப்படுகின்ற வன்முறைகள், அதன் மூலம்தான் அவர்கள் நக்சல்வாதிகளாக, போராட்டக்காரர்களாக உருவாகிறாங்க. அந்த படமும் அதை தான் சொல்லுது, அதை தான் நமக்கு காட்டுது. குறிப்பா அந்த படத்தை இயக்கிய தோழர் அதியன் அவர்களுக்கு நன்றி சொல்லணும். ஏனென்றால் இன்றைக்குள்ள சினிமா உலகத்தில் கமர்ஷியல் படம் எடுத்து 2 குத்துப்பாட்டு வச்சு, ஒரு 4 ஃபைட் வச்சு ஒரு படத்தை எடுத்துடலாம். 2-3 காமெடி, அந்த காமெடியும் அது ஒரு பான 2ஆம் தர மஞ்சள் காமெடியா இருக்கும். பெண்களை இழிவுபடுத்தி கொச்சைப்படுத்தி பேசுகிற காமெடியெல்லாம் இருக்கும். ஆனால் அதெல்லாம் எதுவுமே இல்லாமல், குத்துப்பாட்டு இல்லாமல், ஃபைட் இல்லாமல், சண்டை காட்சிகள் இல்லாமல், காமெடி, வல்கரான காமெடி இல்லாமல் ஒரு திரைப்படத்தை, ஒரு முழுமையான ஒரு சமூகத்துடைய வாழ்வியலை சொல்லியிருக்காரு. அதனால் தோழருக்கு ஒரு நன்றி.